பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெர்மனி நாட்டில் 1770ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிறந்தவர் ரிங்கல் தொபே என்பவர். இவர் இளம் பிராயத்திலே தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்ல தீர்மானித்தார். ரிங்கல் தொபே தரங்கம்பாடி வந்து இறங்கியதும் மகாராஷ்டிரன் வேதமாணிக்கம் என்பவர் தன்னுடைய ஊரான மயிலாடிக்கு அவரை மிஷனரியாக அழைத்து வந்து விட்டார். இந்த மகாராஷ்டிரன் வேதமாணிக்கம் என்பவர் தான் மயிலாடியின் முதல் கிறிஸ்தவர். மயிலாடி வந்து தன் ஊழியத்தை ஆரம்பித்த ரிங்கல் தொபே மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். 10 அடி நீளமும் 6 அடி அகலமுள்ள ஒரு குடிசையில்தான் ரிங்கல் தொபே தங்கியிருந்தார். அதில் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மேஜையும் 2 நாற்காலிகளும் ஒரு கட்டில்களும் மட்டுமே இருந்தன. ரிங்கல் தொபே ஒல்லியானவர், ஆனால் உயரமானவர். தன்னுடைய உடைகளை பற்றி கவலைப்பட மாட்டார். பழைய சட்டையையும் கால் சட்டைகளையும் கிழிந்து போன ஒரு நார் தொப்பியும் தான் அணிந்திருப்பார். யாராவது அவர் அணிந்திருக்கும் உடையை பார்த்து பரிதாபப்பட்டு புதிய துணிகள் கொடுத்தால் அவர் அதை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். இவருடைய அயராத ஊழியத்தால் மயிலாடி, பிச்சை குடியிருப்பு, தாமரைக்குளம், புத்தளம் போன்ற இடங்கள் திருச்சபைகள் கட்டப்பட்டன. 1816ஆம் ஆண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டவராய் கப்பலில் சென்னைக்கு புறப்பட்டார். கப்பல் மணக்குடி வந்ததும் தமது வீட்டு சுவரில் எழுதியிருந்த கடன் பாக்கியை பற்றிய நினைவு வரவே மாலுமியிடம் மிகவும் மன்றாடி கப்பலை நிறுத்தச் சொல்லி மயிலாடிக்கு வந்தார். அங்கு தன்னுடைய வீட்டு சுவரில் எழுதப்பட்டிருந்த கடன்பட்டவர்களின் பெயர்களை அனைத்தையும் அழித்து விட்டார். தன்னிடம் கடன்பட்டவர்கள் அதை திரும்ப செலுத்த வேண்டாம் என்று கூறியதால் மயிலாடி மக்கள் மிகவும் ஆனந்த கண்ணீர் வடித்தனர். மயிலாடி மக்களிடம் விடைபெற்று தன் கப்பல் பயணத்தை ஆரம்பித்த ரிங்கல் தொபே என்ன ஆனார் என்ற செய்தி தெரியாமலே போனது. நம் தமிழ்நாட்டை நேசித்து பல மிஷனரிகள் இங்கு வந்து ஊழியம் செய்திருக்க நாமும் அவர்களைப் போல தொடர்ந்து ஆண்டவருக்காக சேவை செய்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் இந்த ரிங்கல் தொபே செய்த ஒரு காரியம், தன்னுடைய வீட்டு சுவரில் கடன்பட்டவர்கள் பெயர் எழுதி வைத்திருந்தார். ஆனால் அவர் அந்த ஊரை விட்டு போகும்போது அந்த கடன்பட்டவர்கள் பெயரை அழித்தார். அந்த மக்களுக்கு, மயிலாடி மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதே போல தான் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழித்து விட்டார்.